நான் ஸ்டெஃபி. நான் எஸ்ரா. இன்னைக்கு நம்ம புக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம ரிவ்யூ பண்ண போகிற புக் த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் பை ஆத்தர் டேவிட் ஷ்வார்ட்ஸ். இந்த புக் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாரும் இந்த புக் படிக்கலாம்? நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க, உங்களுக்கு எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியணுமா? இப்போ கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படிக்கணும். சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலாம்னு சொல்கிறீங்களா இந்த புக்கை படித்தா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சக்ஸஸ் ஆகிறதுக்கு? ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து 4 பேர் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்க, பெரிய லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க அடுத்தவங்க நம்மளை பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்குள்ளேயே வந்து ஐ கேன் பி சக்ஸஸ்ஃபுல், என்னால் முடியும் அப்படின்றத அந்த தாட் ப்ராசஸை நான் வளர்த்தேன். அதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன். த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து ஐ ஷுட் பிலீவ் ஐ ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல். என்னால் முடியுன்றதை நான் ஃபஸ்ட்டு நம்புவேன். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ரைட்டா? இப்போ பிலீவ் பண்ணிட்டா போருமா? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? ஸோ பிலீஃப் வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் வரும். ஓகே, ஒரு கேரக்டர் பேர் மிஸ்டர் ட்ரயம்ப், இன்னொரு கேரக்டர் டிஃபீட். இவங்க யாரு? இவங்க எங்க இருக்காங்க? இது டிஃபீட் என்ன பண்ணுவான்னா, இந்த 2 கேரக்டருமே நமக்கு வரும். அதில் முக்கியமானது வந்து இந்த டிஃபீட் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரியல் லைஃப்லேயும் அந்த கேரக்டர் வரும், மைண்ட்லேயுமே அந்த டிஃபீட் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கி ஜூஸ் போட்டு ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஜூஸ் அடிக்க போறீங்களா? ஜூஸ் அடிக்கலான்னு சொல்லி நான் வந்து ஒரு ஐடியா வச்சு, அதாவது மினரல் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல இதில் ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்து எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நான் வந்து ஐ ரிலை ஆன் இது தானே. ஸோ அதனால் இதை வந்து ஒரு செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் போய் செய்யணும் அப்படின்ட்டு. உடனே ஃபஸ்ட்டு சொன்னது, உனக்கெல்லாம் ஜூஸ் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, உனக்கு கடையெல்லாம் வைக்க தெரியாது, ரெண்டாவது வந்து அந்த இடத்துலலாம் உனக்கு கடையெல்லாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க, ஸோ உன்னால் முடியாது. ஸோ அந்த விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணாமல் அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ், அதில் இருக்க பிட்ஃபால்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க, அது சொந்தக்காரனாக இருப்பான், ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், யாரானா இருப்பான். இப்படி சொன்ன உடனே என்ன ஆயிருன்னா, நமக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட். நம்ம செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறதே பெரிய விஷயம். அப்படி போகணும்னு நினச்சாலாம் ஒன்றால் முடியாது, ப்ரோட்டீன் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சொல்கிற கேரக்டர் பேர் தான் மிஸ்டர் டிஃபீட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மிஸ்டர் டிஃபீட்லேருந்து மிஸ்டர் ட்ரயம்ப் எப்படி நம்ம மாறலாம்? டிஃபீட் ட்ரயம்ப். டிஃபீட் ட்ரயம்ப். டிஃபீட் இங்கே இருக்காரு, ட்ரயம்ப் அங்கே இருக்காரு. டிஃபீட் ட்ரயம்ப். டேய், டிஃபீட் இங்கே இருக்காரு, ட்ரயம்ப் இங்கே இருக்காரு, எல்லாம் ஒன்று தானே. இங்கேருந்து இப்படி போகணும். மிஸ்டர் டிஃபீட்லேருந்து மிஸ்டர் ட்ரயம்பா எப்படி மாறலாம் சொல்லுங்க. கரெக்ட். ஓகே, இப்போ இந்த டிஃபீட் என்ன பண்ணிடுவோம்னா, நமக்கு வந்து இந்த டிஃபீட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டு வச்சுருவோம், நம்ம மைண்ட் இதுலேயே போய் மாட்டிக்கும். ஓகே, மாட்டினோன்னு என்ன ஆகுதுன்னா, வி வில் பிகம், நமக்கு ஒரு டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டிசீஸ் வந்துடும்? அந்த டிசீஸ் பேர் வந்து எக்ஸ்கியூசைட்டிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ். அப்புறம் டிசீஸ் இருக்கா? இல்லை, இவர் வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். எக்ஸ்கியூசைட்டிஸ்னா நத்திங் பட் காரணங்கள், ஏதாவது எக்ஸ்கியூஸ், ஏதாவது சாக்கு போக்கு சொல்றது, ஒரு வேலையை செய்யாம தட்டி கழிக்கிறது. நீ ஏன் இதை செய்யலை, நீ இதான் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைச்சு ஏன் செய்யலை, எனக்கு வந்து டேலண்ட் இல்லை சார், அதனால எனக்கு செய்யணும்னு தோணலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்க்க ஈஸியா இருந்துச்சு, உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய கத்துக்கணும் போல தெரியும், அதனால நம்மளால முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா சில பேர் வந்து ஏன் ஜிம்முக்கு போகலன்னா, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, என்னால் வெயிட்லாம் தூக்க முடியாது, போன் வெயிட் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுறது. ஏன் சிரிக்கிற, ரிலேட்டடா வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ எம் வெரி அன்லக்கி பர்சன், எனக்கு லக்கே இல்லை, நான் அதான் செஞ்சேன்னா அது சக்ஸஸ்வே ஆகாது, எனக்கு லக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டிசீஸ் பேர் தான் வந்து எக்ஸ்கியூஸ். அதாவது காரணம் சொல்றது தான். சிலர் வந்து எனக்கு வந்து ஞாபக சக்தி இல்லை, எனக்கு வந்து டேலண்ட் இல்லை, கடவுள் எனக்கு ஞாபக சக்தியை கொடுக்கல, ஒன்று என்ன வந்து ஞானமானா படிச்சிருக்கணும், இல்லை எனக்கு பேச்சு திறமையாவது கொடுத்துருக்கணும், கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால வந்து எனக்கு இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது தான் இந்த எக்ஸ்கியூஸ். இந்த டிசீஸ்லேருந்து நம்ம வந்து வெளியே வரணும். வெளியே வந்துட்டா we can start moving towards success. மிஸ்டர் ட்ரயம்ப் வெற்றியாளரை நோக்கி நம்ம போகலாம்னு ஆத்தர் சொல்றோம்.
இப்போ எக்ஸ்கியூசஸ் வேணாம்னு சொல்லிட்டீங்க, நான் இனிமே எக்ஸ்கியூசஸ் பண்ண மாட்டேன். அப்போ உடனே என்னால சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிட முடியுமா? எனக்குள்ள பயம் இருக்கும்ல, புதுசா ஒரு வேலை எடுத்து செய்யறப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பயம். இந்த பயம் வந்து நம்மளை வந்து இட் வில் ஸ்டாப் அஸ்ல. ஓகே, ஆக்ஷன் கியூர்ஸ் த ஃபியர்ஸ்ன்னு சொல்கிறாரு ஆத்தர். எதுக்கெல்லாம் பயப்படுறோமோ அதுக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும். வி ஹேவ் டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ பயப்படும்போது பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செய்ய போகிறது கிடையாது. இப்போ வந்து உங்கள் பயத்தெல்லாம் என்ன பண்ணணும்னா லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு வந்து போய் ஒரு ஆள்கிட்ட போய் புதுசாக போய் பேசுங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பயம். எப்படி நான் அவரை போய் அப்ரோச் பண்ணுவேன்? நான் போய் சொன்னால் அவர் கேட்பாரா? ஒருவேளை திட்டிடுவாரா என்ன? ஷைனஸ். அது சில பேருக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கே பயம். ஐயோ, நான் டிசிஷன் எடுக்க மாட்டேன், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம். நான் டிசிஷன் எடுத்த தப்பா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன்னா அவங்களே நான் சொல்றேன், நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு இது. இந்த தென்னாலி படம் இருக்குல்ல, கமல் சொல்லுவாங்கல்ல, எனக்கு எல்லாம் பயமயம். ஸோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும், நம்ம தனியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த பயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பயம் இருக்கும். ஸோ யூ லிஸ்ட் டவுன் யோர் ஃபியர்ஸ். எனக்கு வந்து பேசுகிறதுக்கு டக்குன்னு வராதனால நான் வந்து அதை ஃபஸ்ட்டு எழுதுவேன். ஐ ஷுட் நாட் பி ஷை. எனக்கு ஷைனஸ் பயம், புது ஆளுங்களை அப்ரோச் பண்ணுறது பயம். சொல்லி ஐ லிஸ்ட் டவுன் மை ஃபியர்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபியருக்கும் வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன்ஸ். அப்போ தான் வந்து அந்த ஃபியரை நம்ம ஜெயிக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, when you do things right உங்களுக்கு பயம் இருக்காது அப்படின்னு ஆக்ஷன் ஹேபிட் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம. ஸோ இப்போ முதல்வன் படத்தில் வந்து சங்கர் வந்து இப்போ வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி he will practice. அர்ஜுன் வந்து பேசி பார்ப்பாங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்ப்பாங்க. ஆமாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட இன்ட்ரோவர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே பேசி பார்ப்பேன். நான் வந்து போய் சொல்ல போகிறேன், அவங்க இதுக்கு இப்படி பதில் சொல்லுவாங்க, இப்படி சொன்னாங்க, நான் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கண்ணாடியில் பேசுகிறேன். இல்லைன்னா நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது நான் வந்து ஐ திங்க் அபவுட் நான் என்ன சொல்லணும்னு சொல்லி ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப், தென் ஐ கோ தேர் அண்ட் ஐ ப்ளே எக்ஸாக்ட்லி அப்படியே நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு 90% வந்து நான் யோசித்தது எல்லாமே அவங்களும் சொல்லுவாங்க, செய்வாங்க. அதில் ஏதோ ஒன்று வந்து புதுசாக சொல்லுவாங்க, எனக்கு தெரியாததாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரியல அப்படின்னு கேட்பேன். ஸோ தே வில் கைட் மீ. ஸோ நான் எனக்கு போகிற வேலையை நான் செஞ்சுருவேன். ஸோ எனக்கு வந்து இப்போ போய் புதுசாக போய் ஒரு ஆள்கிட்ட போய் பேசுகிறது எனக்கு பயம் கிடையாது. ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் அண்ட் ஐ வில் கோ. ரைட்டா? அப்போ ஆத்தர் சொல்லி கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமாம், டெஃபினெட்லி. ஆக்ஷன் கியூர்ஸ் த ஃபியர். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ரைட், எப்படி திங்க் பிக் அண்ட் ஹவு டு திங்க் பிக் அப்படின்றத நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, எவ்வளவு பெருசா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய சாதனைகள் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா அவர் ஒரு கதை சொல்றாரு. ஒரு கிராமத்துல 2 வீடு இருக்கு. அந்த 2 வீட்டுல அவங்களுக்கு பால் தேவைப்படுது. சோ 2 பால்காரங்க அந்த வீட்டுக்கு பால் சப்ளை பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வீட்ல அவங்க டிமாண்ட் வந்து 1 லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பால்காரங்க வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. செகண்ட் வீட்ல போய் அந்த ஃபர்ஸ்ட் பால்கார் கேக்குறாரு, உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு 1/4 லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. 1/4 லிட்டர்லாம் இல்ல, எனக்கு அது ப்ராஃபிட்டபிளா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு மட்டும்தான் அவர் பால் ஊத்துறத ஒத்துக்கிறாரு. செகண்ட் பால்கார் வராரு. அந்த செகண்ட் வீட்ல கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க எனக்கு 1/4 லிட்டர் தான் சொல்றாங்க. 1/4 லிட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் நினைக்காம, நான் உங்களுக்கும் ஓகே ஃபைன், உங்க டிமாண்ட் என்னவோ நான் உங்களுக்கு சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஓவர் a period of time அந்த செகண்ட் வீட்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஆச்சி, தாத்தா, ரிலேட்டிவ்ஸ், கேர்டேக்கர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அந்த வீட்லயும் தங்குறாங்க. 1/4 லிட்டர் வாங்கினவங்க 2 லிட்டர் 3 லிட்டர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பால்காரனுக்கு ஃபீல் பண்றான், தனக்கு இது லாஸா போயிடுச்சு, 1/4 லிட்டர் தான் இதுல இருந்து அவுட்புட் மேக்ஸிமம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஸோ திங்கிங் பிக் we can achieve big அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் தட் வில் லீட் டு மணி. இப்போ சக்ஸஸ் அப்படின்னாலே எங்கே வந்து கடைசியாக முடியும்னா மணியில் வந்து முடியும், ஃபேமில் வந்து முடியும். ரைட்? ஸோ இந்த மணி அண்ட் ஃபேம் எடுத்தோடனே வந்து மணி அண்ட் ஃபேமையும் நம்ம டார்கெட் பண்ணோம்னா யூ வில் நெவர் பி சக்ஸஸ்ஃபுல். எல்லா சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பார்த்தோம்னா they start with service. So instead of focusing on money first attitude, நீங்க வந்து you need to go service first attitude. இது பண்ணாதான் it will go and reach success. So believe, stop making excuses, take actions for your fears, thinking big to improve your confidence level,
and service first attitude. will lead you to money and money will lead you to success. அதுதான் இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் புக். எப்படிப்பட்ட வரிகள், எங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன கோட்ஸ் இந்த புக்ல இருந்து உங்களுக்காக.